வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இந்த எபிசோட்ல நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகப்படி மனைவியின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச போறோம். நிறைய பேர், சார் எனக்கு பொண்ணு எந்த திசையில இருந்து வரும், எப்படி அமையும், எந்த மாதிரி எல்லாம் வருவாங்க, இப்படி எல்லாம் கேள்வி இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்க ஜாதகத்துல முதல்ல பலமா இருக்கணும். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், துலாம் ராசியில மூலத்திரிகோணம், ரிஷபத்துல ஆட்சி, மீனத்துல உச்சம் அல்லது கேந்திரங்கள், கேந்திரத்துல திக்பலம், 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். அப்புறம் திரிகோணம் 5, 9, 11 இந்த இடத்துல எல்லாம் சுக்கிரன். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு பின்பு ஜெயிக்க போறீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது உங்க ஜாதகத்தை பார்த்த உடனே நான் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பேன்ப்பா அப்படின்னு நீங்க ஒரு வரியில தெரிஞ்சுக்கலாம். இது பொது கருத்து. அப்புறம் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, அவர் எந்த கிரகத்து கூட சேர்ந்திருக்காரு, இதையும் பார்க்கணும். அதுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்தா விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஜோதிடர்களா இருக்கக்கூடியவங்கிட்ட பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கங்க, தவறு கிடையாது. அப்போ இந்த இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவர் தான் மூத்த சகோதரியை குறிக்கிறவர், அத்தையை குறிக்கிறவர், சிறு பணத்தை குறிப்பவர், உங்க கண் ஒளியை குறிப்பவர், உங்களுடைய ஆணாக இருந்தால் உங்களுடைய சுக்லத்தை குறிப்பவர். இதெல்லாம் சுக்கிரன். ஹார்மோன்ஸை குறிப்பவர் சுக்கிரன் தான். அதே போல பாருங்க, சுக்கிரனோட ராகு காம்பினேஷன் இருந்ததுன்னா சத்து குறைபாடு வரும். புள்ளி புள்ளியா வரும் உடம்புல, கருப்பு கருப்பா. அந்த மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து குறைபாடை அந்த சுக்கிரன் ராகு தான் கொடுக்குறாங்க. அப்ப இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஒரு ஆண் ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு சுக்கிரன் நீசமா இருக்கும். அது நீச பங்கமா இருக்கா, குரு பாக்குறாரா, வேற ஏதாவது சுப கிரகங்கள் பாக்குதாங்கிறதெல்லாம் முதல்ல நீங்க பாத்துக்கணும். பொதுவா சுக்கிரன் நீசம்னு நீங்க தப்பா இட போட்டுறக்கூடாது. அப்ப சுக்கிரன் நீசமாகிறதுங்கிறது ஒரு விதத்தில் மைனஸ். திருமண வாழ்க்கையில சில கசப்புகள் வர்றதுக்கு அந்த நீச சுக்கிரனும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இப்ப எந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க அமைவாங்கன்னா, சுக்கிரன் முதல்ல எந்த வீட்டுல இருக்காருன்னு பாருங்க. புதன் வீட்டுல இருக்காரு, மிதுனத்திலையும் கன்னியிலையும் சுக்கிரன் இருந்தா உங்களுக்கு படித்த பெண் தான் மனைவி. சுக்கிரன் புதனோட சேர்ந்திருக்கார், உங்களுக்கு படிச்ச பொண்ணுதான் மனைவி. இல்லைன்னா நல்ல புத்திசாலியா அறிவாளியா இருக்கிற மனைவி. இது 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது, சுக்கிரன் சனியோட தொடர்புல இருக்காரு, இல்ல சனி தொடராரு, இல்ல சனி வீட்டுல இருக்காருன்னா மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கிரன். அப்போ உங்க மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனமானவர், கொஞ்சம் கருப்பாக, மாநிறமாக, கொஞ்சம் உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவராக வருவார். இது பொது கருத்து, நான் சொல்லிடுறது. வேற ஏதாவது கிரகங்கள் பார்த்தா மாறும், அது உங்க ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்லணும். அடுத்தது, சுக்கிரன் குரு வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்குவோம், மீனத்திலேயோ அல்லது தனுசுலயோ இருக்காருன்னா நல்ல ஆன்மீகத்தோட, நல்ல அறிவு சார்ந்த, நல்ல உயர்ந்த அந்தஸ்தோட, நல்ல குணபேதத்தோட, கொஞ்சம் கௌரவமான இடத்துல இருந்து வருவாங்க. இதே சுக்கிரன் மேசத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருக்காங்கன்னா நீங்க பார்க்கறத எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, நல்ல படிச்ச, நல்ல அழகான, நல்ல ஃபோர்ஸான இப்படி பொண்ணு வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வர்ற பொண்ணு ஃபோர்ஸா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வீடு தானே சுக்கிரன். அப்போ ஃபோர்ஸா இருக்கும், மனசுல பட்டது பேசும், நான் இப்படித்தான் இருப்பேங்க, அது நான் ஃபோர்ஸ், யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாது, தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும், தான் ஒரு உயரத்தில் இருக்கணும், அந்தஸ்தில் இருக்கணும்னு நினைக்கும் அந்த பொண்ணு. சந்திரன் வீட்டுல கடகத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்குவோம். கடகத்துல சுக்கிரன் இருக்குன்னா அந்த வீட்டுல பெண்ணுக்கு பெண்களே எதிரியாகிற மாதிரி ஒரு பெண் வந்துடும். அந்த பொண்ணு வந்த நேரம் நாத்தனாருக்கு பிடிக்கல, குழந்தை அங்கேயா பிடிக்கல, குழந்தைய பிடிக்கல, பேசிக்க முடியல வீட்டுல, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அந்த பையன் வீட்டுல அந்த தனி கொடுத்துன்னு வச்சுட்டா சேஃப். இல்லைன்னா அங்க வீட்டுல யாராவது ஒரு 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுல கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. அதே போல சிம்மத்துல சுக்கிரன் தான் நல்ல போல்ட்னஸா வரும். போல்ட் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண். ஆனா கண் பிரச்சனை, உடல் தொந்தரவு உள்ள பெண்ணாமை. இது ரிஷபத்திலையும் துலாம்லையும் சுக்கிரன் இருந்தா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜெயிப்பீங்க.
இந்த மாதிரி ஒரு பெண்ணோட கேரக்டர், ஒரு பெண்ணுக்கு இப்படிதான் இருக்கு அமைப்பு. இதே சுக்கிரன் ராகு கேது கூட சேர்ந்திருக்காரு, இல்ல சுக்கிரன் போய் அடுத்து தொடர்றது ராகு, அல்லது சுக்கிரன் ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அது ஒரு மினிமம் கலஸ்தர தோஷமா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் தேடிக்கிறது நல்லது. அது எப்படி சார் நாங்கள் பரிகாரம் தேடிக்கணும்னா அது உங்க ஜாதக அமைப்பை பொறுத்து தான் நீங்க தேடிக்க முடியும். அப்ப சுக்கிரனும் ராகுவும் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறது நல்ல காம்பினேஷன் இல்லை. இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரத்தை துடைத்தவர்களே. சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது பொருளாதாரத்தை இழந்தவர்களே. அதுவும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாமே பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க. மேக்சிமம் அக்காவுக்கு பணம் கொடுத்த வரல, அத்தைக்கு கொடுத்த வரல, மனைவிக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ண வரல, பணத்தை போய் நான் இழந்துட்டேன், ஒரு வீடு இடம் நிலம் பேங்க் லோன் வாங்கி கட்ட முடியல, ஜப்தி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் இந்த சுக்கிரன் கேது சுக்கிரன் ராகு சொல்லும். அப்போ நிறைய கேட்பாங்க, மனைவி வந்த நேரம் நல்ல நேரமா, மனைவி வந்தா நான் ஜெயிப்பனா, மனைவி வந்தா உயர வருவேனா, மனைவி அழகா வருவாங்களா, மனைவி எப்படி வருவாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ சுக்கிரன், அப்போ சந்திரனாலே அழகு. அப்போ ரிஷபத்துல சுக்கிரன் இருந்தாலும் அழகான மனைவி, துலாமுல சுக்கிரன் இருந்தாலும் அழகான மனைவி, கடகத்துல சுக்கிரன் இருந்தாலும் அழகான மனைவி, அல்லது சந்திரன் சுக்கிரனும் சேர்ந்தாலும் அழகான மனைவி ஒரு பெண்ணுக்கு. அதே மாதிரி செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்தாலும் அழகான மனைவி. யாரு கூட சேர்ந்தா சார் சுமாரான மனைவியா இருக்கும்னா சுக்கிரன், ராகு, சனி, கேது இவங்க கூட சேரும்போது, சனி இவங்க கூட சேரும்போது சுமாரான மனைவி. இல்லை சார் எனக்கு சுக்கிரன் சனி சேருக்கு இருக்கு, அந்த மனைவி ரொம்ப நல்லா அழகா தான் சார் இருப்பாங்கன்னா சந்திரனோ குருவோ நட்சத்திரத்திலிருந்து பார்வை செய்யலாம். இது நான் சொல்றது எல்லாமே பொதுப்படையான கருத்துக்கள் தான். அப்போ மனைவி இப்படி உள்ளூரில் வருவாங்களா வெளியூர்ல வருவாங்களா, 9ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாரு அப்படின்னா வெளியூர் தான். 12ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தாலும் வெளியூர் தான். உள்ளூர்ல வருவாங்கன்னா 4ஆம் அதிபதி ஒரு 5 கட்டத்துக்குள்ள சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா உள்ளூருக்குள்ள லக்னத்திலே சுக்கிரன் இருந்தாலும் கொஞ்சம் அருகிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுப்பாரு. அப்போ ஒரு சுக்கிரன் இப்படியெல்லாம் இருந்தா இப்படியெல்லாம் உங்களுக்கு பலம் பொருந்திய ஒரு விஷயமாக உங்க ஜாதகத்துல இப்ப நிறைய ஒரு 27 28 ஆச்சுன்னா நிறைய இப்போ கேட்குறாங்க. ஐடி ஃபீல்டு இருக்காங்க, நிறைய வெளியில பெரிய பெரிய வேலையில வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவங்களுடைய கற்பனையாவே இது இருக்கும், சார் எனக்கு எப்படி சார் பொண்ணு வரும், அழகா வருமா சார், எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே. அதுக்காக தான் சுக்கிரன் வச்சு ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கேன். இது ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து. இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால நீங்களே பார்த்தா கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் அடுத்தது பெண்களுக்கு செவ்வாய் எப்படி வச்சு கணவர் எப்படி வருவாரு அப்படின்னு பெண்களுக்கு பார்க்கலாம். இப்ப ஆண்களுக்கு சுக்கிரனை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோட்ல நம்ம இது முயற்சி பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.